எஸ்சிடிசி என்று சொல்லப்படக்கூடிய அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய வேண்டுகோள்களை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் வேலுமுருகன், அரசு என்ன அறிவுறுத்தியிருக்கு? உடனடியாக பயணிகளுக்கு தேவையான செய்தி என்னது? தேவப்பிரியன், தற்பொழுது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக செயல்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து எஸ்சிடிசி பேருந்துகளும் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயங்கக்கூடிய நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்துல பேருந்துகள் இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இதற்கு குறிப்பாக எஸ்சிடிசியின் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர்த்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இயங்கும் விழுப்புரம் கோட்டம், அதே போல கும்பகோணம் கோட்டம், சேலம் கோட்டம் பேருந்துகள் வருகின்ற 15/1/2024 வரை சென்னை கோயம்பேட்டிலிருந்து வழக்கம் போல இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பொங்கல் தினத்துக்கு வரைக்கும் இந்த பகுதிகளினுடைய பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து சென்னை கோயம்பேட்டிலிருந்து பெங்களூர் நெடுஞ்சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது ஈசிஆர் வழியாக இயக்கப்படக்கூடிய எஸ்சிடிசி பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கி விடப்படும் பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை பல்வேறு பகுதிக்கு செல்வதற்கு தேவைக்கேற்ப தற்போது பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாம்பரம் மற்றும் பெருங்குளத்தூர்ல இறங்கி புறநகர் ரயில் மூலியமாக சென்னையினுடைய உட்புற பகுதிக்கு செல்ல விரும்பக்கூடிய பயணிகள் நலனுக்காக கிளாம்பாக்கத்தில் முன்பு இருக்கக்கூடிய SRM கல்லூரி அருகே உள்ள பொத்தேரி ரயில் நிலையத்தில் இறக்கி விடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இப்ப ஏராளமானோர் பொங்கலுக்கு டிக்கெட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா 30 நாட்களுக்கு முன்னதாகவே முன்பதிவு செய்யக்கூடிய பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கோயம்பேட்டிலிருந்து பெரும்பாலான பயணிகள் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து பேருந்துகள் இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வித்தியாச கட்டணமும் திருப்பி இணையதளத்திலேயே அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நேர்ல டிக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கட்டணம் பேருந்துல பயணிக்கும் பொழுது திருப்பி ஒப்படைக்கப்படும் கூறப்பட்டிருக்கிறது. இது போன்ற மக்களுடைய பல்வேறு குழப்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது எஸ்சிடிசியின் தரப்புல இந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படுகிறது. இப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு காஞ்சிபுரம், விழுப்புரம் இது போன்ற மாவட்டங்களுக்கு என்ன நிலைமை? தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பற்றி பேசணும். காலையில் நமக்கு நியூஸ் 8க்கு பேட்டியளித்த ஒரு பயணி ஒருத்தர் சொன்னார், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எங்கே போகணுமா? அவங்க கோயம்பேடு போகணுமா அல்லது கிளாம்பாக்கம் போகணுமா? வேல்முருகன், அதாவது தற்பொழுது முழுக்க இந்த தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே நம்ம இப்போ திண்டுக்கல், அதே போல தூத்துக்குடி இது போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு முழுக்க நம்ம கோயம்பேட்டுல பேருந்து நிலையத்துல எஸ்சிடிசி பேருந்துகள் மட்டும் இருக்காது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, மார்த்தாண்டம், காரைக்குடி, கும்பகோணம், சேலம், திண்டுக்கல், தேனி இது போன்ற மதுரை இது போன்ற தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எஸ்சிடிசி பேருந்துகள் அனைத்துமே இப்போ நம்ம பஸ் ஏறணும்னா கிளாம்பாக்கத்துக்கு இங்க நம்ம கோயம்பேட்டுல இருந்து எம்டிசி பஸ் மூலியமாக போய் தான் நம்ம ஏற முடியும். மற்றபடி இங்க விழுப்புரம் கோட்டம் பஸ், சேலம் கோட்டம், திருச்சி கோட்டம் இந்த பஸ் இங்க வழக்கம் போல அது அதிக ஃபெசிலிட்டி இருக்காது. அந்த பேருந்துகள்ல இருக்கைகள் மட்டும் இருக்கும். நம்ம இங்க சாய்தள இருக்கைகள், அல்ட்ரா டீலக்ஸ் இந்த மாதிரி பேருந்துகள் எல்லாம் எஸ்சிடிசில தான் இருக்கு. அந்த பேருந்துகள் அனைத்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி காஞ்சிபுரம், குறிப்பாக நம்ம பூவிருந்த வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள், பெங்களூர் செல்லக்கூடிய பேருந்துகள் இதுக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க நம்ம கோயம்பேட்டிலே அந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல மாதாவரம் வழியாக செல்லக்கூடிய, புழல் வழியாக செல்லக்கூடிய ஆந்திரா, அதே போல திருப்பதி செல்லக்கூடிய பேருந்துகளும் தற்போது கோயம்பேட்டுல வழக்கம் போல இயக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த 15ஆம் தேதி வரைக்கும் இப்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்தடுத்து அறிவிப்புகள் தற்போது மக்களுடைய அந்த பயன்பாட்டை மாற்றி தற்போது விரைவில் முழுமையாக கிளாம்பாக்கத்திற்கு மாற்றம் செய்யப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.